புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில பங்கேற்பதற்காக எழுத்தாளர் ஞானி அவர்களும் சமூக ஆர்வலர் பானுகம்ஸ் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். கட்சியை பார்த்து வாக்களிக்காமல் நல்ல மனிதர்களுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ், பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் என்ன சொன்னதாக இன்று ஒரு தலைப்புல செய்தி இருக்கு. வாக்காளர்கள் கட்சியை பார்த்து வாக்களிக்க கூடாது, நல்ல மனிதர்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது எந்த விதமான அரசியல்? இல்லை, அது நல்ல பாசிட்டிவான இதுதான். சொல்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் மக்களுக்கு நல்ல வேட்பாளராங்கிறது எப்படி எந்த வகையில் தெரிய வருங்கிறது தெரியலை. ஏன்னா அந்தந்த தொகுதியை சேர்ந்தவர்கள் தான் வேட்பாளர்களாக நிறுத்தப்படுகிறார்களாங்கிறது ஒன்று. ரெண்டாவது, ஒரு வேட்பாளர் அந்த பிரச்சார இதையே நாம் பார்த்தோம்னா வேட்பாளர் சும்மா கையை கூப்பிட்டு நிற்கிறத தான் பார்க்குறோம். பக்கத்தில் தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள், பேச்சாளர்கள் அவங்க தான் பேசுகிறாங்க. அவர் வெறும் பொம்மை மாதிரி நிற்கிறார். ஆக பேச்சின் மூலமாகவும் தெரியாது, பிரச்சாரத்தின் மூலமாகவும் தெரியாது அவர் என்ன மாதிரியான தனிப்பட்ட நிலைப்பாடுகளை, கருத்துக்களை அந்த தொகுதி சம்பந்தமான பிரச்சனைகளில் கொண்டிருக்கிறார்ங்கிறது மக்களுக்கு எந்த வகையில் தெரிய வரும். அதனால வேட்பாளர்களை பற்றி தெரிந்து கொள்ளணும், வேட்பாளர்கள் தெரியறதுக்கான அவென்யூஸ் ஓப்பன் ஆகணும். அப்படி வெறுமனே நாம ஒரு விஷயத்த சொல்றது மட்டும் இல்லை, அது எப்படி களத்துல எப்படி அதை இது பண்ண முடியுங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்குல்ல. நீங்க எப்படி பாக்கல? இது கான்செப்ட் தப்பா இருக்கு. கட்சியை பார்த்து வாக்களிக்காம நல்ல மனிதர்களுக்கு வாக்களிங்கன்னு சொன்னீங்கன்னா, நாம் ஒரு கட்சி சார்ந்த ஒரு ஜனநாயக அமைப்பில் தான் இருக்கிறோம். இந்த டெமோக்ரஸியுடைய ஸ்ட்ரக்சரே பார்ட்டி பேஸ்டு லெஜிஸ்லேச்சர் தான். அப்போ நீங்க இங்க ஒரு இண்டிவிஜுவல் கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட்டா இருந்தாலும் அல்லது ஒரு சுமாரான கேண்டிடேட்டா இருந்தாலும் அவருடைய கருத்துக்கு தனியா இடம் இல்லை. பார்ட்டியுடைய லைனை தான் அவர் நாளைக்கு அசம்பிளியில பின்பற்ற வேண்டியவர். முழுக்க முழுக்க பார்ட்டியுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் எல்லாருமே இருக்கிறாங்க. இதான் அமைப்பு, இந்த அமைப்பில் தான் இருக்கிறோம். அப்ப இந்த அமைப்பில் இருக்கிற போது கட்சிக்கு அப்பாற்பட்டு நல்ல மனிதர்கள் சொல்றது தேவை ஏன் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, பல கட்சிகள் மோசமான ஆட்களை வேட்பாளராக நிறுத்திட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இந்த நிலைமையில அந்த வேட்பாளருடைய தரம் இருக்குல்ல, அதையும் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதான் இங்க சுட்டி காட்டப்படுது. மாறாக கட்சி தான் பிரதானமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறோம். அப்படி இருக்கிற போது வேட்பாளர்களையும் சரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும்னு கட்சியை நாம் நிர்பந்திக்க வேண்டும். அதுதான் முக்கியம். கட்சிகள் வேட்பாளர்களை, மோசமான வேட்பாளர்களை நிறுத்துகின்றன அப்படிங்கறதுல இருந்து நல்ல வேட்பாளர்களை நிறுத்தியவர்கள் நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள்னு கேட்க முடியும். இதை நீங்க அந்த முதல் சென்டென்ஸை நம்ம வேறு விதமாக, வேறு வார்த்தைகள்ல திருப்பி போட்டு பார்த்தா நல்ல வேட்பாளர்களை நிறுத்தும் மோசமான கட்சிகளும் இருக்கின்றன பொருளாகுது. ரெண்டும் மாறி மாறி இருக்க முடியும். ஒரு அதாவது ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி, ராங் மேன் இந்த ரைட் பார்ட்டின்னு பேசிட்டு தானே இருக்கும். ஆமா, நல்ல வேட்பாளர்களை நிறுத்திய மோசமான கட்சிகள் இப்படி சொல்வதை புரிந்து கொள்ள முடியும். இல்ல, நிறைய நல்ல வேட்பாளர்கள் தோற்று போறதை நாம பார்த்திருக்கிறோம். ஏன் தோற்று போறாங்க அப்படிங்கும்போது மக்களிடம் அவர்கள் அந்த ஞானி சொல்ற மாதிரி அந்த கட்சி பேக்கிங், அந்த கட்சியினுடைய சின்னமோ கட்சிங்கிற அடையாளமோ மக்கள்கிட்ட ரூட் லெவல்ல போய் இறங்கி இருக்கும்போது நல்ல வேட்பாளர்கள் அந்த கட்சியில இல்லாம சாதாரண கட்சியிலேயோ இல்ல சுயேட்சையாகவோ போட்டியிடும் போது தோற்று போகிறார்கள். பல சமயங்கள்ல நல்ல கட்சியை சேர்ந்த நல்ல வேட்பாளர்களே தோற்று போனதையும் நாம பார்க்கிறோம். அப்ப மக்கள்கிட்ட தான் இதை எடுத்துட்டு போகணும். மக்கள் சைட்ல இருந்து ஒரு ஆக்ஷன்ங்கிறது ஒண்ணு தேவை. ஒரு தேர்தலில் ஒரு கட்சி பணமே பிரதானமாக இருக்கிற ஒரு சிஸ்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு தேர்தல் நடைபெறும் போது கட்சி பணபலம் உடைய இல்ல மசில் பவர் உடைய ஒரு வேட்பாளரை தான் நிறுத்துவது நேச்சுரலா நடக்குது. அப்படிங்கும்போது அதை எதிர்த்து மக்களிடமிருந்து என்ன மாதிரியான ரியாக்ஷன் வரணும் அப்படின்னா, நல்ல வேட்பாளர்களா அப்படின்னு தேர்ந்தெடுத்து கட்சியை பார்க்காமல், சின்னத்தை பார்க்காமல் நல்ல வேட்பாளர்கள்ங்கிறத தெரிஞ்சு ஓட்டளிங்கன்னு சொல்றது ஒரு சரியான இதுதான். ஆனா அதை எப்படி எடுத்துட்டு போகுதுங்கிறதுல தான் சிக்கல் இருக்கு. அதுல இன்னொரு விஷயம் இருக்கு. நமக்கு நம்ம அமெரிக்க ஜனநாயகத்துல பிரைமரிஸ் பண்ணி கேண்டிடேட் செலக்ட் பண்ற ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி இங்கேயும் நம்ம அடுத்த கட்டத்தில் ஒவ்வொரு கட்சியும் அந்த தொகுதிக்கான வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிற போது தன் கட்சிக்குள்ளேயே பல பேர்ல யார் அப்படிங்கறத பகிரங்கமாக உறுப்பினர்களிடம் ஒரு உட்கட்சி ஜனநாயகத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கிற நிலைமையை நோக்கி போனால் இதெல்லாம் நிச்சயம் மாற முடியும். அப்ப நல்ல வேட்பாளர்கள் இன்னும் கூட பெட்டரா, நல்ல வேட்பாளர்களுக்காக சொல்றீங்க. ஆனா நல்ல வேட்பாளர்கள் 1000 பேரை நீங்க போட்டீங்கன்னாலும் பார்ட்டி பேஸ்டு விப்புக்கு கட்டுப்பட்டு தான் சட்டமன்றத்திற்குள்ள செயல்பட முடியும் அப்படிங்கிற ஜனநாயக அமைப்பு. அப்படிங்கும் போது நல்ல வேட்பாளர்களால என்ன பயன்? கட்சியினுடைய முடிவு, நல்ல கொள்கை நிலை, அதுல இருந்துதான் எல்லாமே. நல்ல வேட்பாளர் தான் அந்த கட்சியுடைய கொள்கையை, கட்சியுடைய செயல் திட்டத்தெல்லாம் அவர் நிச்சயமா பங்களிப்பவராக இருக்க முடியும். எல்லாமே எப்படி இருக்கு? சரி, பார்ட்டி பேஸ்ட்னு சொல்றீங்களா நம்ம ஜனநாயகத்தை? ஆமா, அதுவே சட்டமன்றத்திற்கான தேர்தல் குறித்த விஷயங்கள் அரசமைப்பு சட்டத்தில் வரும்போது எங்க வருது? எந்த இடத்துலயும் வரல.
மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துக்கு வரும்போதுதான் கட்சி தொடர்பான விஷயங்களே வருது. அங்கெல்லாம் நம்ம உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறோம். தேர்ந்தெடுத்த உறுப்பினர்கள் தங்களில் யாராவது ஒருவரை பெரும்பான்மை ஆதரவோடு யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள் முதலமைச்சராக. பெரும்பான்மை உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய கட்சி அவர்கள் பிரதிநிதியாக ஒருத்தர் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறது தான் இருக்கு. அந்த பெரும்பான்மை உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய கட்சின்னு தான் நிக்குது. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு தான் ரெகக்னைஸ் பண்றோம். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிங்கிறது இங்க நிக்குதான்னு கேக்குறேன். அரசமைப்பு சட்டத்துல இருக்கா? இல்ல, அது பீப்பிள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட்ல பீப்பிள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட்ல வருது. சட்டத்துல இதெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா அதுதானே உறுப்பினர்கள்ல யாருடைய அவையில இருக்கக்கூடிய உறுப்பினர்களில் பெரும்பான்மை ஆதரவு பெற்றவர் முதலமைச்சர் ஆகிறார் அல்லது பிரதமர் ஆகிறார் அப்படிங்கிறது தானே. அதுல கட்சியை நம்ம எதுக்காக ஃபிட் பண்ணணும்? இல்ல, இங்க நாம் கட்சி சார்ந்த அரசியல் தான் இருக்கிறோம். முழுக்க நீங்க சொல்ற மாதிரி ஏராளமான தனிநபர்கள் பங்கேற்கக்கூடிய களமாக நம்முடைய தேர்தல் அமைப்பு முறை இல்ல. ஏராளமான நல்ல தனிநபர்கள் எல்லாம் கட்சிகளை அப்பாற்பட்டு கட்சியை இல்லாமல் அமைப்புகள் இல்லாமல் தனிநபர்களாக அவங்க விரும்பக்கூடிய இடங்கள்ல போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் இருக்குல்ல, அந்த மாதிரியான சூழல் இங்க இல்ல. தேர்தல் அமைப்பு முறை அதுக்கு தோதா இல்ல. தேர்தல் அமைப்பு முறை நல்லவர்கள் போட்டியிடுவதற்கு சாதகமாக இல்ல அப்படின்னு ஞானி சொல்ற கருத்து. இந்த நல்லவர்கள்ங்கிற அந்த டெஃபினேஷன் என்ன மாதிரி இது தேர்தலில் வருது இல்ல வேட்பாளருக்கு வருது அப்படின்னா, ஒரு தொகுதி சம்பந்தமான பிரச்சனைகளை எடுத்துட்டு போய் அதன் மீதான தீர்வுகளை செயலாக்கத்துக்கு ஒரு தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு எம்பிக்கோ நாடாளுமன்ற உறுப்பினருக்கோ சட்டமன்ற உறுப்பினருக்கோ இருக்கக்கூடிய கடமைகளில் ஒன்று தொகுதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்த்து வைப்பதற்கு நிர்வாகத்துக்கு உதவுவது அல்லது நிர்வாகத்தின் கவனத்திற்கு எடுத்துட்டு போவது. அதுதான் அடிப்படையானதுன்னு நான் பாக்குறேன். தேர்தல் சட்டமன்றத்துக்கு சட்டம் ஏற்றுவதற்கு மக்களை பாதிக்கக்கூடிய விஷயம் சட்டமன்றத்தில் நடக்குது. அப்ப முதன்மையான கடமையாக சட்டமன்றத்தில் இவருடைய பங்களிப்பு என்ன இருக்குன்னு பாக்குறது தான் சரியாக இருக்குமே தவிர, சப்ளிமெண்டரியாக வந்த விஷயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கோமோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. இல்ல, இப்ப பல தேர்தல்கள்ல நாம பார்த்திருக்கிறோம், ஒரு கட்சி டோட்டலா ஒரு வைப் அவுட் ஆகும்போது, மக்களுடைய ஆதரவை இழந்து டோட்டலா போகும்போது, அந்த கட்சியை சேர்ந்த சில வேட்பாளர்கள் அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெறுறதை நாம பாக்குறோம். ஏன் அது நடக்குதுன்னா, அந்த தொகுதிக்கு அவர் என்ன ஒரு எம்எல்ஏவாகவோ எம்பியாகவோ என்ன செய்திருக்கிறார் அப்படிங்கிறது. ஆக மக்கள் வாக்களிக்கும் போது பொதுமக்கள் எதை பாக்குறாங்கன்னா, அவங்களுடைய லெஜிஸ்லேச்சர் கெப்பாசிட்டியை பாக்குறது இல்ல, அவர்கள் என்ன மாதிரியான கான்ட்ரிபியூஷனை பண்ணாங்க சட்டசபைக்குள்ள அப்படிங்கிறது இல்ல, தொகுதிக்கு என்ன செய்தாங்க, வாக்களிக்கும் மக்களுக்கு நேரடியாக என்ன செய்தார்கள் என்பதை பொறுத்து வாக்களிக்கிறார்கள் மக்கள்னு நீங்க சொல்றீங்க. மிக மோசமான அலையிலையும் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெறுபவர்கள் தொகுதிக்கு நல்லது செய்தவர்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா தொகுதி மேம்பாட்டு நிதி அப்படின்னு ஒன்று இருப்பதே அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது அப்படிங்கிற கருத்துள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் அதை ஒரு ஆர்கனைஸ்டான எதிர்ப்புக்குள்ள போய் அதற்கு எதிரான கருத்துக்களை உருவாக்க முடியல. ஆனா அது அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது. தொகுதி மேம்பாட்டு நிதிங்கிறது அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானதுங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, தொகுதி மேம்பாட்டு நிதி ஏன்னா நடைமுறையில அது எவ்வாறு விநியோகிக்கப்படுகிறது, எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது, இல்ல அடிப்படையிலேயே நடைமுறையில் அதுல இருக்கக்கூடிய ஊழல் அல்லது அது நம்முடைய சொந்த வெறுப்பு காரணமாக எப்படி பயன்படுத்தப்படுகிறதுங்கிறது எல்லாம் வேறு கதை. அடிப்படையிலேயே அது அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது. இராச்செலியன் மாதிரியானவர்கள் கூட முன்வைக்கிறாங்க. அது காரணம் என்ன? அடிப்படைனா ஒரு அரசுடைய பொறுப்பு எல்லா பகுதி மக்களையும் எல்லாருடைய நலனையும் பொதுவாக கவனிப்பதை தனியாக தொகுதி வாரியாக கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் அது வருது. டிஸ்கிரிமினேஷன் ஏதோ ஒரு விதத்துல ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்குங்கிற அர்த்தத்திலிருந்து வருது. இல்ல, அது எல்லா தொகுதிகளும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா, நீங்க சொல்றது ஒவ்வொரு தொகுதி, சில தொகுதி ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்கு, சில தொகுதி டெவலப்டா இருக்கு. அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது தொகுதி நிதிங்கிறது தேவை, அந்த இடத்துல டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு வரும். அப்ப ஒரு சில தொகுதிகளுக்கு மாத்திரம் ஒதுக்க முடியாது, அது எல்லா தொகுதிகளுக்கும் தொகுதி மேம்பாட்டு நிதிங்கிறது ஒதுக்கப்பட வேண்டும். அது எவ்வாறு கையாளப்படுகிறதுங்கிறதுலதான் இந்த கொஸ்டினே வருது. அடிப்படையிலேயே அது எதிரானதுங்கிறத வாதத்தை நான் ஏற்றுக்கொள்ளல. இல்ல, பல விஷயங்கள் இன்று ஜனநாயகத்துல அல்லது தேர்தலில் நடைமுறையாக பார்க்கப்படுகின்ற பல விஷயங்கள் கையாள்வதில் இருக்கக்கூடிய சிக்கலாக குறுகி நிற்குது. அது அடிப்படையிலே அது அரசமைப்பு சட்டத்திற்கு உகந்ததாக இருக்கா இல்லையா, ஸ்பிரிட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனுக்கு உகந்ததாக இருக்கா இல்லையா, அல்லது ஜனநாயக தேர்தல் முறையில ஒரு சமதளத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் அந்த கேள்விகள் எல்லாம் பின்னுக்கு போய்
நடைமுறையில அது எப்படி இருக்குங்கிறதை பற்றிய விவாதமாக பல விஷயங்கள் மாறி போனதை பார்க்க முடியுது. இல்ல அதுக்கு காரணம் ஒரு டெவலப்டு கண்ட்ரில நீங்க சொல்றது அப்ளை ஆகும். நாம இது அப்படி இல்ல. ஒவ்வொரு தொகுதிக்கும் பல பிரச்சனைகள் இருக்கு. அதையெல்லாம் யாரு பாக்குறது? அந்த தொகுதியினுடைய பிரதிநிதி தான் பார்க்கணும், மக்கள் பிரதிநிதி தான் பார்க்கணும். அப்ப மக்கள் பிரதிநிதி பார்க்கும்போது அவருக்குன்னு ஒரு பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும். அந்த இது எங்கிருந்து வரும்? இந்த சிஸ்டத்துக்குள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உண்டான கடமைகள்னு இருக்கு. அதற்கும் எம்பி எம்எல்ஏக்களுடைய கடமைகளுக்கும் ஒரு அந்த இரண்டுக்கும் இடையில உண்டான வித்தியாசத்தை புரிந்து கொள்ளாமல் மனிதர்கள் குழப்பிக் கொள்கிறார்களோ அப்படிங்கிற சந்தேகம். அது மிகப்பெரிய அளவில் அந்த முரண்பாடு இருந்துகிட்டே இருக்கு. மிக கடுமையான அந்த முரண்பாடு இருக்கு. ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ ஒரு மிக குறைந்தபட்ச அளவில் தான் தொகுதியுடைய பிரதிநிதி. அதுக்கு அவரை விட அதிகமாக தொகுதியுடைய பிரதிநிதி யாருன்னு பார்த்தோம்னால் உள்ளாட்சி உறுப்பினர்கள் தான். அவங்க தான் நியாயமான தொகுதியுடைய பிரதிநிதிகள். அது அவங்க பஞ்சாயத்து உறுப்பினராக இருக்கலாம், மாநகராட்சி கவுன்சிலராக இருக்கலாம். அவங்க தான் உண்மையிலே அந்த வட்டாரத்துடைய பிரதிநிதிகள். இவங்க எம்எல்ஏவோ எம்பியோ நாம் நடைமுறை வசதிக்காக ஒரு ஜியோகிராபிக்கல் ஏரியா வச்சுட்டு அதுல ரெப்ரசன்டேஷன் வச்சுட்டு இருக்கோம். ஆனா நம்ம அதை அதிகப்படுத்தி அதையே மிகப்பெரிய விஷயமா மாத்திட்டு இருக்கோம். அதான் பிரச்சனை. அதான் நம்ம நோக்கம் ஒன்றாக ஆரம்பிக்கப்பட்டு கடைசியில் செயல்படுத்தும் போது வேறு விதமாக பல விஷயங்களை கையாளுறோங்கிறதுல இதுவும் ஒன்று. நீங்க உள்ளாட்சி அமைப்புகளுடைய பங்குக்கும் சட்டமன்ற நாடாளுமன்ற சட்டம் இயற்றும் அமைப்புகளுக்கான பிரதிநிதிகளுடைய பங்குக்கும் இடையில உண்டான வேறுபாட்டை எப்படி? இல்ல பஞ்சாயத்து ராஜுக்கு நாம எவ்வளவு தூரம் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறோம், இல்ல அதிகார பரவல் எவ்வளவு தூரம் ரூட் லெவல் வரை நடந்திருக்குது, இது எல்லாமே இந்த முதல்லயே நாம திரும்பவும் அங்கதான் சிக்கல் இருக்கு. அங்க அதிகாரத்திற்காக நாம போராடுவதற்கு பதிலாக அதிகாரம் இருப்பவர்கள் அந்த கேப்பை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மனநிலையோட நம்ம அதை அணுகுறோமா அப்படிங்கிற கேள்வி அதுக்குள்ள வருது. எல்லா இடங்கள்லயும் ஒவ்வொரு அரசமைப்பு சட்ட ரீதியாக உருவாக்கப்பட்ட அமைப்புகளும் எப்படி செயல்பட வேண்டும்ங்கிற நோக்கத்தோட உருவானதோ அதன்படி செயல்படாமல் போகும்போது ஏற்படுகின்ற இடைவெளியை வேறு யாராவது எப்படியாவது கொண்டு எப்பவாவது நிரப்பியிருப்பாங்க. அந்த நிரப்பியதையே அன்றாட நடைமுறையாக்கி நம்ம அதையே பிடிச்சிட்டு அதுக்கு அடுத்த காலத்துல சில சம்பிரதாயங்கள் எப்படி நம்ம கலாச்சாரத்தோட ஒட்டி வருதோ அதே மாதிரி இதையும் பார்க்கிறோமா? அதாவது நீங்க ஒரு கான்ஸ்டிடியூஷன் படி பார்க்கணும்னா இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப நுழைஞ்ச இன்செசிவா ரொம்ப பார்க்கலாம். ஆனா அதுக்கான சேஞ்சஸை கொண்டு வர்றதுக்கு மிகப்பெரிய டிபேட்டும் மிகப்பெரிய அளவில் பரந்துபட்ட விவாதங்களும் நடக்கணும். ஆனா பிராக்டிக்கலா எது அந்த கேப்பை ஃபில் பண்ணுதுங்கிறது ரொம்ப முக்கியம். இடைப்பட்ட ஒரு நிவாரணங்கள்லாம் நாம தரலையா? இப்ப தேர்தல் இதுல இலவசங்கள்லாம் கொடுக்குறாங்க. இலவசங்களை கோர்ட்டே நீங்க கொடுக்கலாம், ஓரளவு அது ஜஸ்டிஃபைடு தான். அப்ப எதனால அந்த மாதிரியான இதுகள்லாம் வருது? ஒரு பக்கம் இலவசங்கள்ங்கிறது எந்த டெபினிஷனுக்குள்ள வருது, எது ஜஸ்டிஃபைடு இலவசம், எது ஜஸ்டிஃபை பண்ண முடியாதுங்கிற வித்தியாசங்கள்லாம் இருக்கு. ஆனாலும் இலவசங்கள் அலவுடுன்னு சொல்றோம். ஏன் அந்த மாதிரியான பிரச்சனைகள் தேவைகள் இருக்குது. அதை ஒரு பக்கம் ஃபில் பண்ணிக்கிட்டே தான் இன்னொரு பக்கம் அதுக்கு தேவையில்லாத ஒரு நிலையை நோக்கி நாம போகணும்னு நினைக்கிறோம். அப்ப இந்த இரண்டு முரண்பாடுகளுக்கு இடையில தான் நாம எப்பவுமே பயணிக்க வேண்டியதா இருக்கு. அந்த முரண்பாடு இந்த செய்திக்குள்ளேயும் இருக்கு. கட்சியை பார்த்து வாக்களிக்காமல் நல்ல மனிதர்களுக்கு வாக்களியுங்கள்னு தலைப்பு போட்டு வந்திருக்கக்கூடிய செய்திக்குள்ள வெற்று வாக்குறுதிகளை மற்ற கட்சிகளை போல தராமல் நாட்டின் வளர்ச்சிக்கான வாக்குறுதிகளை பாட்டாளி மக்கள் கட்சி தந்துள்ளது. கட்சிக்கான முதன்மையான பங்கை வற்புறுத்தது. பாமக ஆட்சியில ஒரு பைசா ஊழல் இல்லாத தமிழகம், ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகம் உருவாக்கப்படும். அங்கேயும் கட்சி தான் முதன்மையாக சொல்லப்படுது. ஒரு பைசா செலவில்லாமல் தரமான கல்வி, நல்ல மருத்துவ சிகிச்சை கிடைக்க பாமகவை ஆதரியுங்கள். அங்கேயும் கட்சிக்கான முதன்மையான இடத்தை அவர் கொடுக்கிறாரு. எல்லா இடங்கள்லயும் கட்சிக்கான முதன்மையான இடத்தை பேசிக்கொண்டே கட்சியை பார்த்து வாக்களிக்காதீர்கள், நல்ல மனிதர்களுக்கு வாக்களியுங்கள்னு அவர் நியாயமா அவர் என்ன சொல்லிருக்கணும்னா, நல்ல மனிதர்களை எந்த கட்சி நிறுத்தி இருக்கிறதோ அந்த கட்சியை பார்த்து வாக்களிங்கன்னு சொல்லியிருக்கணும். என்ன எந்த கட்சி அதிகமாக நல்ல மனிதர்கள் நிறுத்தி பாருங்கன்னு சொல்லியிருக்கணும். அந்த மாதிரி சொல்ல அவராலே முடியல. அதான் பிரச்சனை. இல்ல ஒரு கட்சியோட கொள்கைங்கிறது ஒண்ணு இருக்குது இல்ல, கொள்கையை தான் அந்த கட்சியினுடைய பிரதிநிதிகள் எல்லாருமே இது பண்ணுவாங்க. ஆனா தொகுதின்னு வரும்போது தொகுதியினுடைய பிரச்சனைகளை எடுத்துட்டு போறதுங்கிறதுக்கும் கொள்கைக்கும் சம்பந்தம் கிடையாது. அந்த இடத்துல பிராக்டிக்கலான பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன்ஸை தான் அந்த பிரதிநிதிகள் செய்யறாங்க. ரொம்ப கொஞ்சம் சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இப்படித்தான் புரிஞ்சுக்கணும். அதற்கு மேல நாம போகணும் அப்படின்னா மேனிஃபெஸ்டோவை பார்க்கணும். உண்மையிலேயே சில அம்சங்கள் பாமகவோட மேனிஃபெஸ்டோ சிறப்பாக இருக்குது. அதாவது டெவலப்மெண்ட்டுக்குன்னு ரீஜன் பிரிக்கிறாங்க அவங்க, அதுக்கு தனி அதிகாரிகளை போடணும். கட்சி தலைவர் சில கொள்கைகளோட சரியான கொள்கைகளோட இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவங்க மேனிபெஸ்டோல சரியான கொள்கைகள் பிரதிநிதித்துவம் ஆகுது. தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அவங்க கட்சி உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் கட்சியினுடைய கொறடா உத்தரவை மீறி அவர்களால் செயல்பட முடியாது.
இப்படி எல்லா விதத்திலையும் கட்சிக்கான முதன்மைத்துவத்தை வச்சுக்கிட்டே நம்ம வந்து நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்வதை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறது மிகப்பெரிய கேள்விதான். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. வாக்களிக்கக்கூடிய மக்களுக்கு பணம் கொடுக்கிற பிரச்சனை இல்ல, முதல் முறையாக பணம் வாங்கிய ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு ஆங்கில நாளிதழ் ஒன்றுல ஒரு செய்தி வந்திருக்கு. முதல் முறையாக அப்படின்னு சொல்றாரு. பணம் வாங்குவது தண்டனைக்குரிய குற்றம் அப்படிங்கறத மக்களுக்கு உணர்த்தும் விதத்துல முதல் முறையாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்ங்கிற ஒரு செய்தி வருது. அதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அது வாங்கியவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கொடுத்தவங்க என்ன ஆனாங்க பார்த்தா, கொடுத்தவங்க ஸ்பாட்ல இருந்து போயிட்டாங்க. எந்த கட்சின்னா திமுகன்னு போட்டிருக்குது. எந்த கட்சியாக வேண்டாலும் இருக்கட்டும். ஆனா வாங்கினவர்களை பிடிக்கும்போது நீங்க கொடுத்தவங்களை எப்படி பிடிக்காம விட்டுறீங்க? அப்ப அரசியல் அந்த இதுக்குள்ள போகாம அந்த டென்ஷனை குறைச்சிக்கிறதுக்காக வாங்குறவங்களை மாத்திரம் அப்பாவி மக்களை மட்டும் இது பண்றீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. ஒரு ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னா அது முழுமையானதாக இருக்கணும். எப்பவும் அறகுறையா எடுக்கும்போது அந்த இடத்துல ஒரு சார்புங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வருது. முழுமையாக இருக்கணும் நடவடிக்கைன்னு சொல்றீங்க. அதுவும் இந்த மாதிரியான சென்சிட்டிவ் தமிழ்நாடுல திமுக அண்ணா திமுக இரண்டுமே வந்து பல தொகுதிகள்ல பணம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பாக ஒரு சில தொகுதிகளில் எவ்வளவு கொடுக்கறாங்கிறதெல்லாம் போடுறாங்க. இது வந்து முழுக்க கற்பனையாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்ல. அங்க ஏதோ இல்ல, அது இந்த தேர்தல்ல மட்டுமா நடக்குது? தமிழக தேர்தல்ல ரொம்ப ஆர்கனைஸ்டா எப்படி தேர்தல் கமிஷன் கண்ணுல மண்ணை தூவிட்டு இல்ல அவர்களுக்கு தெரிந்தே கூட பல சமயங்களில் ஆக்ஷன் எடுக்க முடியாத நிலையில எந்த மாதிரியாக வெகு ஆர்கனைஸ்டாக அது நடக்குது பணப்பட்டுவாடா. அப்ப அது தெரியாமல இருக்கு. சாதாரண மக்கள்கிட்ட கேட்டா கூட என்ன மாதிரியான மெத்தடாலஜி அவங்க யூஸ் பண்ணி என்ன மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நடக்குங்கிறத கிளீனா புட்டு வைக்கிறாங்க. அப்படி தேர்தல் ஆணையத்தின் கண்ணுல மண்ணை தூவிட்டு தொடர்ந்து பணம் கொடுத்துட்டு இருக்கிறதாக இருந்தால் அது கையை மீறி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தேர்தல் ஆணையமும் உறுதியாக நம்பினால் அதற்கான ஆதாரங்களும் அவங்களுக்கு கிடைச்சதுன்னா அவங்க வந்து அந்த தொகுதியில தேர்தலை நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியாது. தள்ளி முடியுமா? அதற்கு அதிகாரம் இருக்கு. அப்போ எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரி முறைகேடுகள் நடக்குது, கட்சிகள் அந்த முறைகேடுகளை மக்களுக்கு செய்கிறார்கள் அப்படின்றது உறுதியாக தெரியுதோ, ஆதாரம் கிடைக்குதோ, அங்கெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் ஏன் தேர்தலை நிறுத்த மாட்டேங்குது? இல்ல, அது ரொம்ப அடுத்த கட்டம். அது பல நேரங்களில் இது தேர்தல் ஆணையர்களாக யார் இருக்கிறார்கள், அவருடைய பர்சனாலிட்டி, அவங்க எந்த மாதிரி டிபேட் பண்றாங்க, அதெல்லாம் பொறுத்து இருக்கு. நம்முடைய தேர்தல் வரலாற்றிலே பார்த்தா டிஎன் சேஷன் மாதிரி ஒருத்தர் இருந்த போது எந்த அளவுக்கு ஏற்கனவே இருந்த சட்டங்கள் சேஷன் ஒன்றும் புதிய சட்டங்களை அவர் ஒன்றும் கொண்டு வரல. இருந்த சட்டங்களை தான் அவர் செயல்படுத்தும் போது அது மாறிச்சு. அதன் பிறகு இன்னும் பல தேர்தல் ஆணையர்கள் அடுத்து வந்தவங்க அதே போல கடுமையாக நிறைவேற்றதை பார்த்தினோம். அதனால பல நேரங்களில் வந்து அந்த பொறுப்புகளில் இருக்கிறவருடைய தன்மையும் அதுல முக்கியமா இருக்கு. ஆனா நான் இப்ப பாக்குற முக்கியமான விஷயம் நீங்க சுட்டி காட்டினது அந்த ஒரு கைதுங்கிற விஷயம் இருக்குல்ல, வாங்கினவர் கைதுங்கிறது. அவங்க பானு சொன்ன மாதிரி கொடுத்தவரு கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். அதுல ஒன்னும் மாற்று கருத்து கிடையாது. அதுல அவர் தப்பிச்சுட்டு போயிட்டு தான் போட்டிருக்கு, ஓடி போயிட்டு தான் கிடைக்கலன்னு. ஆனால் நியாயப்படி அவங்களும் கைது செய்யப்படணும். ஆனால் இப்படி ஒரு இடத்துல செய்யாம கொடுத்தவர் கைது செய்யணும்னா அது இத்தாலியாக இருக்கணுமா இருக்கும்? இல்ல, பல ஊர்கள்ல இத்தாலியில கொடுத்தவர்கள் கைது செய்யப்படுவார்கள். இல்ல, பல ஊர்கள்ல வெவ்வேறு இடங்கள்ல பணம் வாங்குகிறவர்கள் கைது செய்யப்பட்டால்தான் மக்களுக்கு இதை பற்றின அச்சம் ஏற்படும். இங்கே சொல்றது ஏதோ ஒரே ஒரு இடத்துல மட்டும் இது நடந்தால் போதாது. ஆனா கொடுத்தவர்களும் கைது செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது வந்து இங்க வாக்குக்கு பணம்ங்கிறதுக்காக மட்டும் இல்ல, சாதாரணமாக உண்டான பல லஞ்ச புகார்கள்ல ஊழல் புகார்கள்ல அடிப்படை விதி அடிப்படை விதி. ஆனா சட்ட ரீதியாக அந்த மாதிரி இருக்காங்கிறது மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்கு. முன்னாடி வரைக்கும் இல்ல, நடுவுல கொண்டு வந்தாங்களாங்கிறது நினைவில்லை. கொடுப்பதும் குற்றம் தான், கொடுப்பதும் குற்றம் தான். கொடுக்கக்கூடிய பெரியவர்கள் பெரு நிறுவனங்கள் எங்க எந்த இடத்துல பிக்சருக்குள்ள வந்திருக்கு? இல்ல, இதுவரைக்கும் நாம அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்படலங்கிறதுனால சட்டத்தின் கீழ் அது சரின்னு ஆயிடாது. சரின்னு ஆயிடாது. கொடுப்பவர்கள் மேல நடவடிக்கைங்கிறதும் இப்போ வலியுறுத்த வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். ஆனா இது வந்து சாதாரண மக்கள் வந்து இனிமேல் அது வந்து இது ஒரு அன்றாட நடைமுறை மாதிரி, தேர்தலின் போதான அங்கீகரிக்கப்பட்ட நடைமுறை மாதிரி எங்களுக்கு இன்னும் பணம் வரலன்னு கேட்பதில் இருந்து இந்த மாதிரி கைதுகள் வந்து கொஞ்சம் அந்த விடுவிக்கிறதுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லலாமா? மக்களுடைய இல்ல, ஓரளவு தடுக்குங்க. இது வந்து ஒரு வகையில எளியவர்கள் மீது ஈஸியா உங்களால உங்கள் அதிகாரத்தை செலுத்த முடியுங்கிறதா. ஒரு தேர்தல் கமிஷன்ங்கிறது அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பு. எந்த இடத்தில் தேவையோ அந்த இடத்தில் அதிகாரத்தை செலுத்தக்கூடிய அளவிலான ஒரு அமைப்புன்னு கூட வச்சுக்கணும். ஓரளவுக்கு மேல அதுக்கு அதிகாரம் இல்லைன்னா கூட, ஆனா அந்த அளவு அதிகாரத்தை கூட அது செலுத்த தயாராக இருக்கிறதானா எங்க செலுத்த பார்க்கிறதுன்னா எளியவர்கள் மீது செலுத்தி, யார் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் எந்த விதமான இதுவும் வராதோ அங்க போய்
பணத்தை கொடுப்பது யார், அந்த பணத்தை எங்கிருந்து ஜெனரேட் பண்றாங்க, இது எல்லாமே நீங்க வந்து அடிப்படையில் அந்த ரூட்டை நோக்கி போனா தான் அந்த இதை டோட்டலா ஸ்டாப் பண்ண முடியும். ஆனா நீங்க என்ன செய்யறீங்க, யார் வாங்குறாங்களோ அவங்க கிட்ட ஒரு எளிய மக்கள் ஒரு இப்ப 1000 ரூபாய் வாங்கினாருன்னு அவரை போய் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அவர் அரெஸ்ட் பண்றதுனால என்ன நீங்க அடுத்த லெவல் அதை ஸ்டாப் பண்றதுக்கு என்ன செய்ய முடியும்? மக்களுக்கு ஒரு பீதியை வேணா ஏற்படுத்தலாம், ஆனா அது நிறுத்தி விடுமான்னா நிறுத்தாது. இங்க இருக்கிற அந்த ஆர்கனைஸ்டா எப்படி பணப்பட்டுவாடா நடக்கிறதுங்கிறது எந்த வகையிலும் எளியவர்களை ஒரு அளவுக்கு மேல எலெக்ஷன் கமிஷன் பார்வைக்கு கூட கொண்டு வராது. ஏற்கனவே நான் மற்ற ஒரு வாங்குகிற ஒருவர் கைது செய்யப்படுகிற போது அதை மற்றவர்களுக்கு நாம் வாங்க வேண்டாம், வாங்குவது தவிர, வாங்கினால் மாட்டிக்கொள்வோம் அப்படின்னு ஒரு பயத்தை ஏற்படுத்தி கொடுத்தால் கூட வேண்டாம் என்று மறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நோக்கி அடுத்து நகர்த்த முடியும். இது அப்படி நகர்த்துவதற்கான தூண்டுதலாக இந்த கைது இருக்கும். ஒண்ணு அதுக்குதான் பானு சொல்ற எளியவர்களா பானு சொல்ற எளியவர்கள்னு சொல்லி அந்த விஷயத்தை எடுத்தோம்னா அந்த இடத்துல கொடுக்கக்கூடியவர்களும் இந்த சிஸ்டத்துக்கு பலியான ஒரு விக்டிம் தான். அந்த கட்சியினுடைய அந்த எளிமையான தொண்டர் தான், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எளிமையான தொண்டர், அந்த தெருவில் இருக்கக்கூடிய இன்னொரு கட்சி தொண்டர் தான் அதை கொடுக்கிறாரு. சோ அவரும் வந்து எளியவர் தான். அவரையும் கொடுத்தவரை கைது செய்ததுன்னா அவரும் தான் எளியவராக இருக்காரு. நீங்க இதனுடைய ஏடியில ஏறி போய் நீங்க கடைசியில எங்க போய் கைது செய்வீங்க, அதற்கான சட்ட ரீதியான ஆதாரங்கள் எங்க நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிற கேள்வியில அனைவரும் தப்பித்து போவதற்கான வாய்ப்பு தான் இல்ல. நீங்க சொல்ற அந்த லாஜிக் நான் ஏற்கல. 2 பேரும் எளியவர்கள்ங்கிறத நான் முற்றிலுமாக மறுக்கிறேன். ஒரு சாதாரண மக்கள் எந்தவித கட்சி பின்புலமும் இல்லாமல் ஏழ்மை நிலையில் இருக்கிற இல்ல மத்தியதர வர்க்கத்தை சேர்ந்த ஒருவர் கை நீட்டி காசு வாங்குகிறாருங்கிறது வேற. ஆனா ஒரு கட்சியை சேர்ந்து ஒரு கட்சியின் தொண்டராக இருந்து அந்த கட்சியின் பின்புலம் இருக்கிற ஒரே தைரியத்தில் நீங்க பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்குறீங்கன்னா குற்றத்தை நீங்கள் செய்கிறீர்கள். உங்கள் குற்றத்தில் அவர்களையும் சாமானிய மக்களையும் பங்கெடுக்க வைக்கிறீர்கள். அப்ப நேரடியாக ஒரு குற்றத்தை செய்தவர்களுக்கும் குற்றத்தில் துணை போனவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த பணத்தை டிஸ்ட்ரிபியூட் அப்ப எப்படி எளியவர்ங்கற டாகுக்குள்ள அவர் வராரு? அந்த பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றவர், வாங்கி விநியோகம் செய்பவர், வழங்குபவர், இதே பணத்தை வாங்கிய நபருக்கு 4 வீடு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கட்சி தொண்டர், அதே வாழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த தொண்டரையும் யாரு சுரண்டுகிறார்களோ, அந்த தொண்டரையும் யார் இதற்கு பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு தண்டிக்கணும். நீங்க சொல்ற லாஜிக் படின்னு நான் கேக்குறேன். ஒரு இல்ல அந்த இவருக்கு தான் சுரண்டப்படுகிறோம்ங்கிறது இல்ல, அந்த உணர்வு இல்ல. ஆனா என்ன மாதிரியான உணர்வு இருக்கு? இந்த கட்சியின் தொண்டன்னா இந்த கட்சியில் இவ்வளவு நீங்க சொல்ற அதே லாஜிக்க வாங்குற சாதாரண மனிதருக்கும் சொல்லலாம்னு சொல்றேன். சொல்ல முடியாது. நம்மை சுரண்டுகிறார்கள், நம்மை ஏமாற்றுகிறார்கள், நம் தன்மானத்திற்கு விலை பேசுகிறார்கள், நம்முடைய சுயமரியாதையை இழக்கச் செய்கிறார்கள். இவர்களிடமிருந்து 5 பைசா வாங்கிட்டு ஓட்டு போடுறதை விட நம்ம வந்து சுயமாக யாருக்காவது ஓட்டு போடுறதே சிறந்தது அப்படின்னு அவர் முடிவெடுக்காமல் இருப்பதும் இந்த தொண்டர் மேல நீங்க என்ன குற்றச்சாட்டை சொல்றீங்களோ அதே மாதிரி முடிவெடுக்காம இருக்கிறாங்க. ஏன் அந்த மனநிலைக்கு போறாங்க? ஏன்னா இங்க ஜுடிஷியரிங்கிறது ரொம்ப நத்தை வேகத்தில் நகர்கிறது. 20-30 வருடங்கள் ஆனாலும் ஒரு ஊழல் வழக்க வந்து ஒரு ஊழல் குற்றவாளியை, ஊழல் பெருச்சாளியை உங்களால் தண்டிக்க முடியல. கண்ணு முன்னால இவ்வளவு அராஜகம் நடக்கும்போது, இவ்வளவு ஊழல்கள் நடக்கும்போது மக்களுக்கு என்ன மாதிரியான எண்ணம் வருது? நீங்க அந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட நீங்க எப்படி முற்றிலுமாக புறந்தள்ள முடியும்? இந்த ஊழல் பணம் எல்லாமே இவர்களிடம் தான் இருக்கிறது. ஆனா கண்ணு முன்னால தெரியுது. ஆனா ஆதாரம் இல்லைன்னு ஜுடிஷியரி பேசாமல் இருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறது. ஆதாரத்தை ப்ரூவ் பண்ணுவதற்கும் வழி இல்லைங்கும் போது அந்த அதிகார பலமும் பண பலமும் மசில் பவரும் கொண்டு அவங்க திரும்ப ஆட்சிக்கும் வரும்போது சாமானிய மக்களுக்கு என்ன மாதிரியான நிலை வருது? அவர்களும் கரப்ட் ஆறாங்க. கரப்ட் ஆறதுக்கு காரணம் என்ன? ரொம்ப அடிப்படையான கேள்விகளுக்குள்ள போறோம். நீங்க சொன்ன அனைத்து விஷயங்களும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நடக்குது. ஆனா சாதாரண மனிதர்களை நீங்க வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுக்காக அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டீங்கன்னா அவங்க எவ்வளவு நாள் இருந்துட்டு வராங்களோ அவ்வளவு நாள் அவர்களுடைய குடும்பமும் அவருடைய வாழ்க்கையும் நிர்மூலமாக போகுது அப்படிங்கறத பார்க்க முடியும். ஆனா இல்ல நீங்க வந்து இது உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஆனா நீங்க சொல்றவங்களுக்கு எல்லாம் வந்து 18 வருஷமோ 20 வருஷமோ எந்த விதமான நடவடிக்கையும் இல்லாம இருக்குது. அல்லது இங்கிருந்து வெளிநாடு போய் சௌகரியமாக இரு அப்படின்னு வழி அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். இது எல்லாம் தானே நடக்குது. அப்போ சாதாரண மனிதர்கள், எளியவர்கள் மீதுதான் எப்போதுமே தாக்குதல் நடக்குது அப்படின்னு சொல்லி எந்த சட்டத்தையும் நடைமுறைப்படுத்தாமல் விடவும் முடியாது. சட்டத்தை நீங்க நடைமுறைப்படுத்துங்க, ஆனா ஒரு பகுதியாக நடைமுறைப்படுத்தாதீங்க. சட்டம் இருக்குது இல்ல, தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்குது இல்ல, அதை எப்படி கொடுத்தவன் ஓடி போயிருவான், வாங்கினவன் மாத்திரம் மாற்றான். விவாதத்துக்குரிய விஷயம்தான். தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. 1991க்கு பிறகு 91 இருந்து ஒவ்வொரு 5 ஆண்டுகளும் ஆட்சி மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த மாதிரி மாறும் நிலையிலிருந்து இப்போ ஜெயலலிதா வெற்றி பெற்று அந்த போக்கை மாற்றி அமைப்பாரா அப்படிங்கிற கேள்வியோட TN கோபாலன் ஒரு செய்தி கொற்றை ஒரு ஆங்கில நாளிதழில் எழுதியிருக்கிறார். நீங்க அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவீங்க?
1991 இருந்து திமுக மாறி அதிமுக, அதிமுக மாறி திமுக அப்படி வந்திருக்கிறது. 84 இருந்து கலைஞர் சொல்றாரு. இதே கருத்தை வந்து கலைஞர் சொல்லியிருக்கிறார். நேற்று நாளிதழில் பார்த்த செய்தியாக வந்தது. 84 இருந்து ஆட்சி மாற்றங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. அதனால டிஃபால்ட்டா நாங்களே ஆட்சிக்கு வருவோம். அதாவது அவங்க கருத்து 84 இருந்தோ 91 இருந்தோ தொடர்ந்து திமுக அதிமுக திமுக அதிமுக மாறி மாறி வந்திருக்கு. இப்ப அதன்படி இப்போதைய டர்ன் வந்து எங்களுக்கு திமுகவுக்கு அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் முதல் முறையாக இந்த 25-30 ஆண்டுகள் இல்லாம 2 பேரும் வேண்டாம், வேற என்ன வேண்டும்னு யோசிங்க அப்படின்னு மக்கள் கிட்ட போய் சொல்லக்கூடிய ஒரு 4-5 அமைப்புகள் வந்து விட்டதை நம்ம பாக்குறோம். போன 15-20 ஆண்டுகள நடக்கல. ஆனால் இந்த தேர்தலில் ஒரு பக்கம் மக்கள் நல கூட்டணி, இன்னொரு பக்கம் பாஜக, இன்னொரு பக்கம் பாமக, இன்னொரு பக்கம் நாம் தமிழர், இவர்கள் எல்லோரும் திமுக அதிமுகவுக்கு எதிராக நிராகரிங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு போக்குல இருக்கு. இது 20 ஆண்டுகளா இல்லாத போக்கு. அப்ப அது இந்த தேர்தலில் எப்படி பிரதிபலிக்கும் சேர்த்துதான் பார்க்க வேண்டும். நீங்க எப்படி பார்க்கறீங்க அதை? அதான் ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறது ஒண்ணு. அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிற அந்த பர்சன்டேஜை யார் அறுவடை செய்ய போகிறார்கள் அப்படிங்கிறது 2 விதமா. இந்த தேர்தலை ப்ரெடிக்ட் பண்றது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ஏன்னா 6 முனை போட்டி. 6 முனை போட்டியில இந்த 2வது இடத்துக்கான போட்டி தான் பெரிய அளவில் இருக்கும். 2வது இடத்தை யாரு எவ்வளவு தூரம் இந்த மற்ற அணிகள் எல்லாம் எவ்வளவு தூரம் ஓட்டுகளை பிரிக்க போறாங்க அப்படின்னு. ஆனா ஆன்டி இன்கம்பன்சிங்க ஒரு அரசாங்கத்தின் மீது 2வது இடத்துக்கு போட்டி குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும், இங்கேயே கிளியர் பண்ணிட்டே அடுத்த கட்டத்துக்கு போலாங்கிறதுக்காக கேட்கிறேன். 2வது கட்டத்துக்கு போட்டி அப்படின்னு சொன்னாலே முதல் 2 முதன்மையான கட்சிகளுக்குள்ள போட்டி அப்படிங்கறத நீங்க மறுக்கிறீங்கன்னு பொருளாகுது. ஆமா, 3வதாக யாரோ அவர்களோடு போட்டியிடுகிறார்கள் நீங்க ஏற்பதாக பொருளாகுது. ஏன்னா இந்த தேர்தல் வித்தியாசமானது. ஞானி சொன்ன மாதிரி ஒரு 2 பிரதான கட்சிகளுக்குமான மாற்றுங்கிற அணியில 4 அணிகள் இருக்கு இந்த 2ஐ தாண்டி. அப்ப இந்த 4 அணிகளும் எவ்வாறு மக்களிடம் போய் சென்று சேர்ந்திருக்கிறது. ஏன்னா புது கட்சிங்கிறது 1-2 தான். மற்ற எல்லாமே மற்ற 2ம் வந்து பழைய கட்சி தான், மக்களுக்கு பரிச்சயமானது. ஒரு குறிப்பிட்ட ரீஜன்ல பலமாக இருக்கிறது, இன்னொரு குறிப்பிட்ட ரீஜன்ல வீக்கா இருக்கு அப்படிங்கிற இதுதானே தவிர மக்களுக்கு பரிச்சயமானது. அவர்கள் எவ்வளவு தூரம் இதை வந்து பிரேக் பண்ணி உள்ள போக போறாங்க அப்படிங்கறதையும் பொறுத்திருந்து பார்க்கணும். மக்களுக்கு இந்த 2 கட்சிகளின் மீதும் அதிருப்தி இருக்கிறதுங்கிறது உண்மை. ஆனா அந்த அதிருப்தியை எவ்வளவு தூரம் இவர்கள் வந்து தனக்கான அறுவடையாக மாற்றப் போகிறார்கள்ங்கிறதும் இன்று வரை கிளியரா இல்லை. ஏன்னா மக்கள்கிட்ட போய் பேசி பார்க்கும்போது சில இது வந்து அவங்களுக்கு சுத்தமா அந்த இதே தெரியாம இருக்குது. சில விஷயங்கள் வந்து தான் தெரியுது. வழக்கமா உள்ள கட்சிகளை பற்றி தெரிகிற அளவுக்கு மற்ற கூட்டணிகளை பற்றி தெரியல, இல்ல அந்த சின்னம் போய் சேரல. இளைய வாக்காளர்களுக்கு இன்னும் டோட்டலா வந்து அவங்க ரொம்ப இக்னரண்டா இருக்காங்க. அப்ப இதையெல்லாம் வந்து இத்தனை கால அந்த பிரச்சாரத்துல எந்த அளவுக்கு இவங்க போனாங்கங்கிற ஒரு கேள்வி எழுப்புது. அங்கதான் அங்க அந்த தெளிவான பிக்சர் வந்து கிடைக்கிறதுக்கு சிரமமா இருக்கு. அதுல முக்கியமான காரணம் வந்து உங்களுக்கு இந்த மாற்றாக வந்து முன்னிலையில் மிக முக்கியமான அமைப்பாக மக்கள் நல கூட்டணியை பார்க்க வேண்டும். ஒரு 6 கட்சிகள் சேர்ந்து ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த கூட்டணி. ஆனால் அந்த கூட்டணிக்கு என்ன பெரிய சிக்கலாக இருக்குன்னு பார்த்தால், அந்த திமுகவுக்கு அதிமுக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணபலம் இல்லாம தான் அது அவர்களை எதிர்த்து இதுல போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. அதுதான் பானு சொன்ன மாதிரி. அதனால தான் பல இடங்களை கொண்டு போய் சேர்ப்பதுங்கிறது இருக்குல்ல, தங்களையோ தங்கள் சின்னங்களையோ கொண்டு போய் சேர்ப்பது, அதற்கு வேண்டிய பணபலமே இல்லாமல் அது தடுமாறுகிறதுங்கிறத பாக்குறோம் நம்ம. இந்த பணபலம் இருந்தால் இந்த ஆன்டி இன்கம்பன்சிய ஆட்சிக்கு எதிரான உணர்வை பணபலம் இருக்கிறவர்கள் வந்து வெற்றி கொள்ள முடியும் அப்படின்னு பொருளா? நம்ம தேர்தல் அமைப்பு முறையில ஒரு முக்கியமான அம்சம் இருக்கு. என்னன்னா தேர்தலுக்கு இப்ப இன்னைக்கு நாளையோட பிரச்சாரம் முடிய இருக்கு. இன்று வரைக்கும் எத்தனை பிரச்சாரம் எவ்வளவு செஞ்சு யார் எவ்வளவு விவாதங்கள் நடத்தினாலும் கடைசியில் திங்கட்கிழமை அன்றைக்கு வாக்குப்பதிவு அன்றைக்கு பூத் கமிட்டி லெவல்ல யார் தங்களுடைய வாக்காளர்களை அழைத்து போய் ஓட்டு போட வைக்கிறார்கள் அமைப்பு முறை இருக்குல்ல, அதுதான் கடைசியில் மிக முக்கியமான அம்சமா இருக்கு. அது சட்ட ரீதியான அமைப்பு முறையா? அது சட்ட ரீதியான அமைப்பு முறை அல்ல, அது கட்சி ரீதியான நடைமுறை அமைப்பு முறை. எல்லா கட்சிகளுக்கும் பூத் லெவல்ல கமிட்டிஸ் இருக்காங்க, பூத் லெவல்ல ஆர்கனைசர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு பூத்திலும் தங்களுடைய விசுவாசிகளை தங்கள் ஆதரவாளர்களை அவங்க ஓட்டு போட அழைத்து போய் ஓட்டு போட வைப்பதுங்கிறது இருக்குல்ல, இது அந்த மொபிலைசேஷனை யார் வந்து வாக்குப்பதிவு தினத்தை அன்றைக்கு செய்கிறார்கள் மிக மிக முக்கியமா இருக்கிறது. இது வந்து பெருவாரியாக பல தேர்தல் நான் போட்டியிட்ட ஒரு இடைத்தேர்தல் உட்பட நான் பார்த்தேன். அதை செய்கிறவர்கள் தான் பெரிய வெற்றி அங்க அடைகிறாங்க. ஆனால் இத்தனை நாளா நடந்த தேர்தல் பிரச்சாரம் எல்லாமே 2ஆம் பட்சம். வாக்குப்பதிவு தினத்தன்றைக்கு
யார் மொபிலைசேஷன் செய்கிறார்கள், எப்படிப்பட்ட மொபிலைசேஷன் செய்கிறார்கள். அதுல திமுக, அதிமுக, மக்கள் நல கூட்டணி, இதர கட்சிகள், இவங்க எல்லோரும் யார் எப்படிப்பட்ட மொபிலைசேஷனை பொறுத்துதான் இதன் விளைவுகள் இருக்கும். மொபிலைசேஷனை பத்தி சொல்றாரு. இதுவும் நம்ம நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் பேசிய ஒரு விஷயத்தோடு தொடர்புடையதாக வருது. சட்ட ரீதியாக இல்லாமல் நடைமுறை ரீதியாக வந்தது நம்ம வழக்கமாகவே நம்மோட ஒட்டி கொண்டு விட்டது அப்படின்னு பார்க்கலாம். ஆனா அது ஓரளவு தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். யாருக்கு வாக்களிக்கணுங்கிற அந்த எண்ணத்தோடு போகிறவர் இதற்குள்ள ஒரு இது ஃபார்ம் ஆயிருக்கும். அது லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ்ங்கிறது ஓரளவு தான். அந்த கூட்டு போறதுனால வாக்களிக்கிறதுங்கிறது ரொம்ப இந்த லெவல்ல வேணா நடக்கலாம். அதுக்கு மேல அது பெரிய சேஞ்சஸை கொண்டு வராது. ஆனா எது இந்த இடத்துல ஒரு சமநிலையற்ற ஒரு தன்மையை எப்படி கொண்டு வருதுன்னு அந்த விளம்பரங்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த தேர்தலில் 2 பிரதான கட்சிகளும் செய்கிற விளம்பரங்களின் அளவு, அதில் செலவழிக்கப்படும் கோடிகளின் அளவு, இது எல்லாம் மற்ற அணிகளுக்கு அந்த அளவு பணபலம் இல்ல, போட்டி போட முயன்றாலும் அந்த அளவுக்கு போக முடியலங்கும் போது மக்களிடம் தங்களுடைய கூட்டணியையோ தங்களுடைய கட்சியையோ எடுத்துட்டு போய் சேர்க்கிறதுங்கிறது மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்கு. அப்ப இந்த இடத்துல இந்த சிஸ்டமை சரி பண்ண வேண்டியது யாரு? எலெக்ஷன் கமிஷன். ஒரு கட்சி விளம்பரத்துக்காக இந்த அளவு தான் செலவழிக்க, எல்லா கட்சிகளுக்கும் யூனிஃபார்மா ஒரே அளவு வைக்க வேண்டியதானே, இத்தனை கோடிகளை செலவழிங்க, அதுக்கு மேல செலவழிக்க கூடாது. அந்த மாதிரியான வேட்பாளருக்கான செலவுக்கு அப்படின்னு ஒரு சீலிங் இருக்கு, ஒரு உச்சவரம்பு இருக்கு. அதுதான் சிக்கல். வேட்பாளருக்கு தான் அது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது, அதான் பிரச்சனை. பானு சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமா நான் பார்த்தது, மிகப்பெரிய அளவில் பணத்தை விளம்பரத்தில் இறைக்கக்கூடிய திமுக இருக்கிறது. அதிமுகவை விட நான் பார்த்து அதிகமாக விளம்பரங்கள் பார்த்தா திமுக தான், எல்லாத்தும் மீடியாவிலும். அந்த விளம்பரங்களில் 2 தன்மை அது பின்பற்றுது. ஒன்னு, தன்னை முன்னிறுத்தி தனக்கு ஆதரவான விளம்பரங்கள் ஒரு வகை. இன்னொரு வகை, தனக்கு மிக முக்கியமான எதிரின்னு அது கருதக்கூடிய மக்கள் நல கூட்டணியுடைய வைகோவையும் விஜயகாந்தையும் எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ அதற்கான விளம்பரங்களை செய்வதுங்கிறது பாருங்க, அதை கட்டமைத்து விட்டு ரொம்ப முக்கியமா. ஆட்சிக்கு எதிரான உணர்வை என்கேஷ் பண்ணிக்கிறதுக்கான விளம்பரங்களும் இருக்கு. இல்ல அது இந்த மொத்தம் சதவீதத்தில் அது குறைவு. தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய விளம்பரங்கள், ஆட்சிக்கு எதிரான உணர்வை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய விளம்பரங்கள். அதுக்கு பிறகு நீங்க சொல்ற மாதிரி மக்கள் நல கூட்டணியை இழிவுபடுத்தக்கூடிய விளம்பரங்கள் அப்படிங்கிற இந்த 3 அம்சங்களை, இது லெவல் பிளேயிங் ஃபீல்டே கிடையாது. நிச்சயமா தேர்தல் ஆணையம் இந்த விளம்பரங்கள்ல குறிப்பாக நீங்க சொல்றதுல எனக்கு சந்தேகம் என்ன வருதுன்னா, இன்றைய நாளிதழில் ஒரு செய்தி கனிமொழி சொல்லியிருக்கிறாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கனிமொழி சொல்லியிருக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சியை பற்றி நீங்கள் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நீங்க என்கிட்ட கேக்குறீங்க. இந்த தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தமிழ்நாட்டில் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக நடக்கக்கூடிய தேர்தல். இதுல பாரதிய ஜனதா கட்சியை பத்தி நாங்க ஏன் பேசணும் அப்படின்னு அவங்க பதில் சொல்றாங்க. அப்படி அதே அளவுகோல் தானே மக்கள் நல கூட்டணிக்கு அவங்க வைப்பாங்க. அவங்கள பத்தி ஏன் பேச போறாங்க? இல்ல, அந்த அளவுகோல் அவங்க வைக்கல. அதே அளவுகோல், அவங்க அளவுகோல் படி அவங்க அதிமுக பத்தி தான் பேசிட்டு இருக்கணும். ஆனா அவங்க அதிமுக பத்தி மட்டும் பேசல, அவங்க மக்கள் நல கூட்டணியை பற்றி கடுமையா பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு எதிரான பிரச்சாரத்தை அவிழ்த்து விட்டு சோசியல் மீடியால பாக்குறோம், எல்லா இடங்களையும் பாக்குறோம். மீம்ஸ் கிரியேட் பண்றதுக்குன்னு ஒரு டீம் போட்டு கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப திட்டமிட்டு நடந்துட்டு இருக்குது பாத்தீங்கன்னா. அதை விட நான் தரமற்ற ஒரு ஏமாற்று அரசியல்னு எதை பார்க்கிறேன் அப்படின்னா, விளம்பரங்கள்ல சாமானிய மக்கள், சாதாரண மக்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதாக கட்சி சார்ந்து திமுக சார்ந்து வெளிப்படுத்துகிற விளம்பரங்கள். அது சாதாரண மக்கள் இயற்கையாக அவங்கள்ட்ட போய் எடுத்ததா இல்ல, துணை நடிகர்களை கூட்டு எடுக்கிறாங்க. அதை சாமானிய மக்கள் சொல்வதாக ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இந்த இரட்டை நிலை, இந்த நியாயமற்ற, இந்த உண்மையற்ற போலித்தனமான ஒரு நிலை அதை அதிமுகவும் தானே செய்யுது. ஆமா, எல்லா கட்சிகளையும் நான் சொல்றேன். அந்த விளம்பரங்களின் வீச்சு என்ன மாதிரியான விளம்பரங்களை நீங்க ஒரு பக்கம் அவதூறுகளை கட்டவிழ்த்து விடுவீங்க, பொய்யான செய்திகளை கட்டவிழ்த்து விடுவீங்க. ஆனா த்ரூ த கேம்பெயின் பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகளை சாடுவதும், தனி மனித அவதூறுகளை பரப்புவதும், போலியான விளம்பரங்களை மக்கள் பேசுவதாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதுமான ஒரு ஏமாற்று பிரச்சாரத்தை தானே தொடர்ந்து வைக்கிறீங்க. அவங்க 2 பேரோட நிறுத்திட முடியுமா அந்த குற்றச்சாட்டை? தேமுதிக விளம்பரங்கள் இருக்கு, பாரதிய ஜனதா கட்சி விளம்பரங்கள் இருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி விளம்பரங்கள். அவர்களுடைய விளம்பரங்கள்லாம் என்ன மாதிரியாக இருக்கு? ஏமாற்றுத்தனமா இருக்குதா? ஏமாற்றுத்தனம் இல்ல. ஈவன் ஏடிஎம்கேயோட விளம்பரத்துல கூட ஏமாற்று இல்ல. தங்களுடைய கட்சிகள் என்ன செய்தது, சாப்பாடு போட்டோம், ஆடு மாடு கொடுத்தோம், இந்த மாதிரியான விளம்பரங்கள் தான் இருக்குது. ஆனா திமுகவின் விளம்பரங்களில் தான்
அந்த ஏமாற்றுங்கிற ஒரு எப்படி அதை பார்வையை ஏமாற்றுன்னு கொண்டு சொல்லுவீங்க? இல்ல aggressive. சாமானிய மக்கள் சொல்லுவதாக துணை நடிகர்களை வைத்து நடிக்கக்கூடிய விளம்பரங்கள் எப்படி சாமானிய மக்களின் கருத்துக்களாக மாற முடியும்? அப்ப நீங்க சாமானிய மக்கள்கிட்ட போய் உங்க மைக்க கொடுத்து சன் டிவியோ கலைஞர் டிவியோ போய் எடுத்திருக்கலாம். இல்ல, துணை நடிகர்களை வச்சு எடுத்த விளம்பரங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி விளம்பரத்துல இருக்குன்னு சொல்றேன். ஆனா அது எல்லாம் வந்து நாங்கள் என்ன செய்வோங்கிற மாதிரியும் இல்ல நாங்க என்ன செஞ்சோங்கிற மாதிரியும் இருக்கு. ஆனா இந்த கட்சி எங்களுக்கு ஒண்ணுமே பாரதிய ஜனதா செய்யல. கட்சி விளம்பரத்துல இருக்கு, அதிமுக விளம்பரத்துல இருக்கு, தேமுதிக விளம்பரத்துல இருக்கக்கூடும். எனக்கு துணை நடிகரா உண்மையிலேயே அவர் வந்து சாதாரண மனிதரா துணை நடிகராங்கிறது எனக்கு தெரியாதனால என்னால அதை உறுதியா சொல்ல முடியல. பட் ஒருவேளை தேமுதிக விளம்பரத்திலையும் கூட இருக்கக்கூடும். நீங்க வந்து படம் எடுக்கிறத வந்து அந்த விளம்பரத்தை எடுப்பதை வந்து ஒரு ஏஜென்சிட்ட கொடுத்துட்டீங்கன்னா இயல்பாக சினிமா தொலைக்காட்சி தொடர்கள் எப்படி நடக்குதோ அதே வகையில அது செய்து முடிக்கப்படும். அப்படின்னா சாதாரண மக்களை எடுத்து கூட்டு வந்து எடுக்கிறது ரொம்ப குறைவு. துணை நடிகர்களை சாதாரண மனிதர்களாக சித்தரிக்கிற விதமாக எடுக்கக்கூடியதுதான் அதிகமாக இருக்கும். You are missing out the point. மத்த கட்சிகளுடைய விளம்பரங்களுக்கும் இந்த விளம்பரத்துக்கும் ஒரு மேஜரான ஒரு வித்தியாசம் இருக்கு. நாங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செய்வோம், எங்களுக்கு இதை ஓட்டு போடுங்க, எங்களுடைய மேனிபெஸ்டோல இது இருக்குன்னு சொல்கிற விளம்பரங்களும், நாங்க சாப்பாடு போட்டோம், ஆடு மாடு கொடுத்தோம், கணினி கொடுத்தோம்னு சொல்கிற விளம்பரங்களுக்கும் பிரச்சனை இல்லை. அது துணை நடிகர்களை வச்சு செஞ்சாலும் அது பிரச்சனை இல்லை. ஏன்னா ஏற்கனவே செஞ்சது அந்த ஃபேக்ட வந்து அவங்க முன்னால வைக்கிறாங்க, எடுத்துக்கொள்றதும் நிராகரிப்பதும் மக்களுடைய முடியுமான்னு சொல்றது. ஆனால் மாறாக எதிர்த்தரப்பை பற்றி மிக கடுமையான விமர்சனங்களை விளம்பரமாக வைக்கும் போது அதுல நடிகர்களை பயன்படுத்துவதை பத்தி தான் பானு கேள்வி கேட்கிறாங்க. அங்கு மக்களை பதிலாக நடிகர்களை பயன்படுத்துவதை பத்தி. சரி, அதுல என்ன கண்டென்ட் தானே முக்கியம். நீங்க அது சாதாரண மக்கள் பேசுறாங்களா நடிகர்கள் பேசுறாங்களாங்கிறதுல என்ன இருக்கு? இல்ல, அது ஒரு விளம்பர உத்தி. அவங்க விளம்பர உத்தி, அவ்வளவுதான். ஒத்திகள் வந்து கட்சி மாறுபடலாம். விளம்பர படத்தை தயாரிக்கக்கூடியவர்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் மாறுபடலாம். இல்ல, திமுகவை பொறுத்த மட்டும் இது ஒரு இறுதி மாதிரி நடத்திட்டு இருக்கு. திமுக பொறுத்த மட்டும் அது ஒரு இறுதிக்கட்ட யுத்தம் மாதிரி நடத்திட்டு இருக்கு. அதனால அவங்க நோ ஹோல்ஸ் பார்ட் ஃபைட்னு சொல்ற மாதிரி அந்த நோ ஹோல்ஸ் பார்ட் ஃபைட்ல தான் இருக்காங்க. சரி, அவங்க நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு இறுதிக்கட்ட யுத்தமாகவே அதை நடத்துறாங்க. ஆட்சிக்கு எதிரான உணர்வை முழுமையாக தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு தங்கள் கையில் கிடைக்கக்கூடிய அனைத்தையும் பயன்படுத்துகிறார்கள். அப்படிங்கறதெல்லாம் உண்மையாக இருந்தால் முதலமைச்சர் ஜெயலலிதாவால தன்னுடைய ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டரை எதிர்கொண்டு வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல, நான் அப்படி சொல்லவே இல்லை. நான் மீண்டும் சொல்லுவேன். நான் திமுக அல்லது அதிமுக, அதிமுக அல்லது திமுக என்ற நிலைமை இந்த முறை மாறி இருக்கிறது. அதுதான் ரொம்ப சாராம்சமே. இந்த தேர்தலின் சாராம்சமே வழக்கம் போல திமுகவா அதிமுகவா என்பதாக இந்த தேர்தல் இல்லை. இவர்கள் இரண்டும் அல்லாமலும் வேறு வாய்ப்புகள் உண்டு என்று மக்கள் முன்னால் நிச்சயமா எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் மக்கள் முன்னால் அந்த வாய்ப்புகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தேர்தலில் மட்டும்தான் அது மக்கள் முன்னால் கவனத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முந்தைய எந்த தேர்தலும் இருக்கவே இல்லை. ஆனால் அந்த அம்சம் எப்படி செயல்பட போகிறது என்பதை பொறுத்துதான் தேர்தல் முடிவு இருக்கும். மக்கள் முன்னால வாய்ப்புகள் இருக்கு, அந்த வாய்ப்புகளை மக்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்களா இல்லையாங்கிறத பொறுத்துதான் இந்த ஆன்டி இன்கம்பன்சி விஷயத்தை அவங்க முறியடிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்றாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இதுவரை மக்களுக்கு வந்து ஒரு மாற்று வேணும், இல்ல இந்த இரண்டு கட்சிகளுடைய இரும்பு பிடியிலிருந்து கொஞ்சம் விலகி வரணும், அந்த பிடி தளர்த்தப்பட வேண்டும்ங்கிற எண்ணம் மக்கள்கிட்ட இருந்தது. ஆனா மற்ற கட்சிகள், மற்ற இரண்டாம் நிலையில் இருக்கிற பிற கட்சிகள் அந்த ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை இதுவரை. இப்பதான் கட்சிகளும் அந்த கட்சிகளும் மக்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணும்போது மக்கள் அதற்கு சரியான முறையில் ரியாக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் போது அந்த மாற்றம் இருக்கிற மக்கள் எவ்வளவு தூரம் பயன்படுத்த போறாங்கிறத தான் பொறுத்திருந்து பார்க்கணும். நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த இறுதியான கேள்வி, அந்த வாய்ப்பை மக்கள் வந்து பயன்படுத்தினார்கள் என்றால் அது வந்து நம்ம தேர்தல் முறையில திமுக அதிமுகவுக்கு மாற்றாக மக்கள் அதை பயன்படுத்துகிறார்கள்ங்கிற நிலையில அந்த முடிவு இருக்குமா, இல்ல ஜெயலலிதாவினுடைய ஆட்சிக்கு எதிரான உணர்வை பலர் பகிர்ந்து கொண்டார்கள், இந்த தேர்தல் முறையில் அவங்களுக்கு அது சாதகமாக இருக்கு, அதனால அவங்க வெற்றி பெறுவார்கள்னு இருக்குமா, இல்ல இந்த மல்டிபிள் கண்டெஸ்ட், இந்த பலமுனை போட்டி திமுகவுக்கே சாதகமாக இருக்கும், ஆளுங்கட்சியினுடைய வாக்குகளை தான் அந்த மற்ற கூட்டணி பிரிக்குது, திமுகவுக்கே சாதகமாக இருக்கும், அதனால நாங்கள் ஆட்சிக்கு வருவதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு திமுக தலைவர் சொல்றாரு, அது அதன்படி நடக்குமா?
அங்கதான் அந்த ஆன்டி இன்கம்பன்சியோட பர்சன்டேஜ் எந்த அளவு மக்களிடம் இருக்குது அப்படின்னு. ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது 2 விதமாக கிரியேட் ஆகும். ஒன்னு டெவலப்மெண்ட்னு அந்த ஹை லெவல்ல நடக்கிற டெவலப்மெண்ட் இல்லாம பாலிசி பெரலைசிஸ் அந்த மாதிரியான இருக்கும்போது அந்த லெவல் மக்கள் அதுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க. ஆனா இந்த இதுல என்னன்னா ஏடிஎம்கேயோட இந்த கடந்த 5 வருட ஆட்சியில் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ங்கிறது பெரிய அளவில் இறக்கிவிடப்பட்டிருக்கிறது. அது மக்களிடம் சென்று சேர்ந்திருக்கிறது. அது மக்களை உணர்ந்திருக்கிறார்கள். ஆக இந்த மாதிரியான 2 இது டெவலப்மெண்ட்ங்கிறது ஒண்ணுமே நடக்கல, ஆனா சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நடந்திருக்கு. அப்ப வாக்களிக்கும் மக்கள் இந்த இதுல இருந்து பார்க்கும்போது இந்த சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அவங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சியை பெரிய அளவில் கிரியேட் பண்ணாதுங்கிறது தான் நாம யதார்த்தமா பாக்குறோம். நான் ரொம்ப தெளிவா இருந்து பாக்குற விஷயம், அதிமுக ஆட்சி போக வேண்டும் அப்படின்னு மக்கள் பரிவாரியா நினைக்கிறாங்களா இல்லையாங்கிறது நல்ல விஷயம். அப்படி நினைத்தாலும் அதற்கு பதிலாக திமுகவை கொண்டு வர வேண்டும் என விரும்புகிறார்கள். அப்படி இல்லை, ரெண்டுமே இல்லைங்கிற ஒரு சூழலை தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் மாற்றாக ஒரு ஏறத்தாழ 1.5 கோடி புதிய வாக்காளர்கள், ஏற்கனவே பல கட்சிகளோடு இந்த வாக்காளர்கள் அதிருப்தி அடைந்தவர்கள், அவர்கள் எல்லோரும் இந்த முறை போக்கஸ்டா அவங்களுடைய ஓட்டை பிஜேபி நோக்கி போவார்களா, பாமகவை நோக்கி போவார்களா, நோட்டாவை நோக்கி போவார்களா, அல்லது மக்கள் நல கூட்டணியை நோக்கி போவார்களா, இது ஏதோ ஒன்றை மட்டும் நோக்கி போவார்களானா இந்த தேர்தல் முடிவு ஒரு ஹங் அசெம்பிளி நோக்கி போகும். அப்படி இல்லை என்றால் இந்த பலமுனை ஸ்பிளிட்னால யார் வேண்டுமானாலும் எந்த பயனை வேண்டுமானாலும் அடையக்கூடிய சூழல் ஏற்படும். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.